வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் வேட்பாளராகும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி ஆலோசனைகள் அறிவிப்பு. குசியில் திமுக. அதாவது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லிக்கு புறப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 40க்கு 40 தொகுதிகளை கைப்பற்றிய ஸ்டாலின் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கும் சென்று இருக்காரு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக வாக்குப்பதிவும் நடைபெற்றது. ஜூன் 4ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. நாடு முழுவதும் பாஜக 292 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 234 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 17 இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்காங்க. டெல்லி, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் முழு தொகுதிகளை கைப்பற்றினாலும், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்ட பெரிய மாநிலங்களில் பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்வி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்பதில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதற்கு நன்றி சொல்லும் வகையில் சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். மேலும் கடந்த 2019 மற்றும் 30 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் 40க்கு 40 தமிழக மக்கள் கொடுத்து விட்டார்கள். பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பலைகள் உள்ளது என்பதை இது காட்டுகிறது என்றும் தெரிவித்திருக்காரு. தொடர்ந்து பிரதமர் பதவி கொடுத்தால் ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு என் உயரம் எனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்காரு. இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விமானம் மூலம் டெல்லிக்கும் புறப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் தான் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட்டு இருக்காரு. காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய மல்லிகார்ஜுனை வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. ஏற்கனவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கும் நிலையில் அவர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே போல இந்த கூட்டணியின் முடிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராகும் பட்சத்தில் தமிழக முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர அதிக வாய்ப்பாகவும் உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.